இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு கலந்து கொள்ள இங்கே வந்திருக்கக்கூடிய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடசென்னை மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் தம்பி வைத்தியலிங்கம் அவர்களே, லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடசென்னை மாவட்ட கழக செயலாளர் புல்லட் வேதா அவர்களே மற்றும் தலைமை கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர் தம்பி முரளி அவர்களே, என்னோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய திரையுலகத்தின் இசை உலகத்தை சார்ந்த தம்பி கிருஷ்ணா அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற பெரியோர்களே, என்னை பெற்றெடுக்காத போதும் என்னை பெற்றெடுத்த தாயாக நான் மதிக்கக்கூடிய நேர்மை தாய்மார்களே, பள்ளிக்கூடத்தில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களே, ஆசிரியர்களே, நாளை உலகத்தின் சிங்கங்களாம் தங்கங்களாம் இளம் மழலை செல்வங்களே, என்னை ஏற்றிவிட்ட ஏனைப்படிகளாம் கரையேற்றிய தோணிகளாம் என்னை வாழ வைக்கும் இதய தெய்வங்களாம் என் அருமை தமிழகத்தின் ரசிக பெருமக்களே, யங் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன் ரசிகர் மன்றத்தின் அன்பு நெஞ்சங்களே மற்றும் பத்திரிகை துறை நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, தொலைக்காட்சி எடுக்கின்ற நண்பர்களே, இந்த இளம் மழலை செல்வங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேரம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்க பள்ளிக்கூடத்துக்கு என்ன வர வச்சது யாரு? நீயோ மணி. என்ன வர வச்ச பள்ளிக்கூடத்துல பாடம் படிக்கணும்னு அங்க அடிப்பாங்க மணி. அதே மாதிரி சிவமணி அடிச்சவனதான் டிஆர் கிளிங்க வந்திருக்கிற. வந்தது யாரு? உங்க டிஆர். ஏன் இங்க வந்த? இன்னைக்கு உங்களுடைய சுப்பராயன் பள்ளிக்கூடத்தோட 114வது ஆண்டு விழா. அந்த 114 நீங்க கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? 114 கூட்டினா 6. இங்க வந்திருக்கிறது யாரு? உங்க டிஆர். உங்களுக்கு பிடிச்சது என் பையன் எஸ்டிஆர், நான் தான் அவங்க அப்பா டிஆர். அதனால பிள்ளைங்களா, உங்களை எல்லாம் உங்கள்கிட்ட வந்து பெரியவர்களே, தாய்மார்களே, பிள்ளைகளே, நீங்க எதிர்காலத்தில் அப்படி வரணும் இப்படி வரணும் அப்படின்னு நான் பேசினாலும் புரியாது. உனக்கு புரியுற மாதிரி பேசுறதுக்கு நான் வந்திருக்கிறேன். நான் உங்கள்ட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். உலகத்துல படைச்சது பிரம்மான்னுவான். பிரம்மாவை யாருக்கும் தெரியாது, பெத்தெடுத்த அம்மாவை தான் தெரியும். இப்ப பாத்தியா சிவமணி இந்த அளவுக்கு ஒண்ணு இல்ல. சிவமணி கலைய கையில எல்லாரும் வந்து சிலம்ப வச்சுட்டு விளையாடுவாங்க. சிலம்பு வந்து சிலம்பையே கையில வச்சுட்டு விளையாடுறது யார் தெரியுமா? பிரம்ம சிவமணி அடிக்கணும்னா என் பையன் சிலம்பரசனை கையில தூக்கி வச்சுட்டு ஒரு கையில சிலம்பு இருப்பான், இன்னொரு கையில ட்ரம்.
நான் உங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தது, நான் ஏன் இங்க வந்தேன்னா, ஒரு பெரிய இடத்துல கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு கட்டிட்டு பள்ளிக்கூடத்துல ஒரு பெரிய பெரிய பணக்கார பள்ளிக்கூடம் இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு ஸ்ரீராஜன் போக மாட்டேன். இன்றைக்கு உங்களுடைய சுப்ராய நடுநிலை பள்ளிக்கு சாதாரண நடுத்தர மக்கள் இருக்கக்கூடிய இடத்தை நான் தேடியே வந்தேன்னா, நானும் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல பிறந்து நானும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க பாத்தீங்கன்னா சோமனி நானும் நான் பாடினா அவர் அடிக்கிறார், அடிச்சா நான் பாடுறேன் ஆடுறேன். எந்த அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு சோமனி வாழ்க்கையில கஷ்டப்பட்டாது, நானும் கஷ்டப்பட்டாது. ஒரு காலத்துல நாங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு போனா தாளம் போட்டோம், எல்லாம் சோத்துக்கு போய் தாளம் போட போறேன்னு சொன்னோம். ஆனைக்கு நீங்க அந்த தாளம் தான் எங்களுக்கு சோறு போடுது, நாங்க பாடுற பாட்டு தான் எங்களை வாழ வைக்குது. அதனால 24 மணி நேரம் ஒரு பிள்ளைய பார்த்து படின்னு பெற்றவங்க சொல்றதுல அர்த்தம் இல்ல. ஒரு பையனுக்குள்ள என்ன வேணா திறமை இருக்கலாம். ஒரு சின்ன ஸ்டிக்க வச்சு ஒருத்தன் அடிச்சா நாளைக்கு ஒரு பெரிய ட்ரம்மரா வரலாம். ஒருத்தன் பேட் எடுத்துட்டு ஆடுவான், நாளைக்கு வந்து ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் சச்சின் டெண்டுல்கரா வரலாம். ஒருத்தன் பயங்கரமா டான்ஸ் ஆடலாம், நாளைக்கு அவர் சிலம்பரசனா வரலாம். ஒரு மனிதனுக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதனால விளையின் பயிர் முறையில தெரியும் சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் தாளம் தட்டிக்கிட்டு பாட்டு பாடி இன்னைக்கு வந்தவர்களாலதான் இசை உடைகளை இன்னைக்கு இருக்கிறோம். அதனால உங்க வீட்டு குழந்தைகளிடத்தில் என்ன திறமை இருக்கிறது என்பதை நீங்கள் தட்டி கொடுத்து வளர்க்க வேண்டும். ஒருத்தர் பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா வரலாம், ஒரு யங் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசனா வரலாம், ஒரு சச்சின் டெண்டுல்கரா வரலாம், ஒரு ட்ரம்மர் சிவமணியா வரலாம், ஒருத்தர் மேடையில மைக்க பிடிச்சு பேசுற டி ராஜேந்திரா கூட வரலாம். அதனால் ஒவ்வொரு குழந்தை இடத்தில் திறமை இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்ற, குழந்தைகளே உலகத்தில் 3 பேரை மதிக்கணும். மாதா, பிதா, குரு, தெய்வம். தெய்வத்தை கண்ணால பார்க்க முடியாது. ஒண்ணு நம்மள பெத்தெடுத்த அம்மா, அதுக்கப்புறம் தான் பிரம்மா. அம்மா தான் நமக்கு தெய்வம், அடுத்தது அப்பா. அம்மா அப்பா, அடுத்தது பள்ளிக்கூடத்துல பாடம் கத்து தர வாத்தியாரு, குரு. இவங்க 3 பேரும் தான் மாதா, பிதா, குரு, தெய்வம். இவர்களை மதிக்க கற்றுக்கொண்டால் ஆசிரியரிடத்திலே பற்று வேண்டும். அதே போல் தாய் தந்தையை மதிக்க வேண்டும். உலகத்திலே உனக்காக இந்த உலகத்தில் வாழ போறது அப்பா அம்மா தவிர யாரும் இருக்க முடியாது. இன்னைக்கு சிவமணி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய தாயும் தந்தையும், அவருடைய தந்தையின் ஆசீர்வாதம், அவருடைய தாயின் வளர்ப்பு முறை. உலகமே நம்மளை பார்த்து எப்படி வேணாலும் கூப்பிடலாம். ஆனா நம்மளோட உலகம் குர்ஆனில் சொன்னதை போல பெற்றோரின் தாய் தந்தையின் காலடியில் தான் உலகத்தின் சொர்க்கமே இருக்கிறது என்று சொன்னதை போல அப்பா அம்மா மதிக்கக்கூடிய குழந்தைகள் தான் எதிர்காலத்தில் நல்ல பிள்ளைகளாக வரும். உனக்கா இந்த உலகத்துல உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது, உனக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறது, உனக்கு ஷூ வாங்கி கொடுக்கறது, உன் துணியை துவைச்சு போடுறது, நீ அழுவது, உனக்கு தலைவலிச்சா மறந்து கொடுக்கறது, நீ பசிச்சியா சாப்பிட்டியான்னு கேட்கறது எல்லாமே அம்மா அப்பா. அந்த தாய் தந்தையை மறந்து விடாதே என்று சொல்லி நீங்களா வாழ்க்கையில படித்து வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.